வேல்வேல் வெற்றிவேல். சாய் டிவி அன்பர்களுக்கு வணக்கம். நாம் முருகப்பெருமானின் மகிமைகளை, குறிப்பாக அவனுடைய கையிலே ஏந்தி இருக்கின்ற அந்த வேலினுடைய மகிமையை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு 4-5 வரிகள் முருகனை பற்றி போற்றுவது. கதிர்காமத்துறை கதிர்வேல் முருகா, பழனி பதிவாழ் பாலகுமாரா, ஆவினன் குடிவாழ் அழகிய வேலா, செந்தில் மாமலையுறும் செங்கல்வராயா, சமரா புரிவாழ் சண்முகத்தரசே. இது கந்தசஷ்டி கவசம். எல்லாருக்கும் தெரியும். கந்தசஷ்டி கவசம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வரியும் அதிலே மந்திரபூர்வமானது. கந்தசஷ்டி கவசத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கிடைக்காதது எதுவுமே இல்லை. ஒரு பிரார்த்தனை, நம்ம இதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நியாயமான பிரார்த்தனை, அதை நாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிரார்த்தனையை சங்கல்பமாக செய்து கொண்டு கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்கிறது. ஒரு நாள் 36 கொண்டு ஓதியே ஜபித்து உகந்து நீரணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய். இப்படி அது சொல்லிக்கொண்டே போகிறது. பாலன் தேவராயர் இயற்றிய கந்தசஷ்டி கவசம். சரி, இப்போ இதில் நம்ம முதல்ல பார்த்த இந்த வரிகள் எந்தெந்த ஊர்களை குறிக்கிறது? கதிர்காமத்துறை கதிர்வேல் முருகா. கதிர்காமம் இலங்கையிலே இன்றைக்கும் இரகசிய வழிபாடாக பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற கதிர்காமம். கதிர்காமத்து உரை கதிர்வேல் முருகா. பழனி பதிவாழ் பாலகுமாரா. பழனியிலே பாலகுமாரனாக எழுந்தருளியிருக்கிறார். நம்ம பார்த்தோம் கோவணாண்டியாக. அதிலே மிகப்பெரிய தத்துவங்கள் இருக்கிறது. உலகத்தையெல்லாம் சுற்றி வந்துவிட்டு ஒரு ஞானத்தை பெற்று ஞான தண்டாயுதபாணியாக எல்லாவற்றையும் திறந்து, கதை மாம்பழக்கதை தான், ஆனால் அதற்குள்ளே இருக்கின்ற அந்த ஒரு தத்துவம் என்பது ஒரு அற்புதமானது. உலகத்தையெல்லாம் சுற்றி வந்தாலும் ஒன்றுமே இல்லை. கடைசியிலே கோவணாண்டியாக ஞானம் பெற்று அவன் பழனியிலே இருக்கிறான். பழனி பதிவாழ் பாலகுமாரா. அந்த பழனிக்கு இருக்கின்ற ஏற்றம், அதனால் மீண்டும் அதே ஊரையே அவர் குறிப்பிடுகிறார். ஆவினன் குடிவாழ் அழகிய வேலா. ஆவினன்குடி பழனி இரண்டுமே ஒன்று தான், உங்களுக்கு தெரியும். ஆவினன்குடி, திரு ஆவினன்குடி அந்த பழனி மலைக்கு கீழே இருக்கிறது. அதை பற்றி சொல்லும் பொழுது நக்கீரரும் சரி, அருணகிரிநாதரும் சரி, திரு ஆவினன்குடியை அவர்கள் சிறப்பாக சொல்லுகிறார்கள். அதுதான் அறுபடை வீடுகளிலே ஒன்று என்று சொல்பவர்களும் உண்டு. மேலே இருப்பதும் கீழே மலை மேலே முருகன் வேலாயுதனாக தண்டாயுதபாணியாக இருக்கிறான். இரண்டுமே ஒன்று தான் என்று சொல்கிறதும் உண்டு. ஆனால் அந்த க்ஷேத்திரத்தை, அந்த ஸ்தலத்தை சிறப்பு செய்வதற்காக பழனி பதிவாழ் பாலகுமாரா, ஆவினன் குடிவாழ் அழகிய வேலா என்று சொல்கிறார். செந்தில் மாமுலையுறும் செங்கல்வராயா. திருச்செந்தூரிலே உரைகின்ற செங்கல்வராயனே. சரி, அதெல்லாமே இந்த ஊர்களெல்லாம் புரிகிறது. சமரா புரிவாழ் சண்முகத்தரசே. சமராபுரியிலே இருக்கின்ற, சமராபுரி வாழ்கின்றான், அங்கே உறையவில்லை, வாழ்கின்றான். அந்த சமராபுரிவாழ் சண்முகத்தரசே. இந்த சமராபுரி எங்கே இருக்கிறது? மீது எல்லா ஊரும் புரிகிறது. கதிர்காமம் புரிகிறது, திருச்செந்தூர் புரிகிறது, பழனி புரிகிறது, ஆவினன்குடி புரிகிறது. சமராபுரி எங்கே இருக்குது? வேறு எங்கேயும் இல்லை, சென்னைக்கு மிக அருகிலேயே இருக்கிறது. அதுதான் திருப்போரூர். போரூர் என்பதை போர் செய்த இடம். அந்த திருப்போரூரைத்தான் சமராபுரி. மிக அழகிய தமிழிலே சமராபுரி. சமர் அப்படின்னு சொன்னால் போர். அந்த சமராபுரி, அந்த சமராபுரிவாழ் சண்முகத்து அரசே. எவ்வளவு சிறப்பாக அந்த பெயரை அங்கே சொல்கிறார். சமராபுரி. அந்த திருப்போரூரில் என்ன விசேஷம், என்ன சிறப்பு? இதை பற்றி நாம் திருப்போரூர் அப்படின்னு எடுத்த உடனேயே இதற்கு மிக அழகிய 3 விஷயங்களை நாம் பார்க்கலாம். நாம் எல்லாரும் நினச்சிட்ருக்கோம் திருச்செந்தூரில் தான் அவர் அந்த சிங்கமுகனை அசுரனை
எல்லோரையும் அழித்தார். அசுரர்களை அழித்ததால் அங்கே வந்து திருச்செந்தூரிலே அவர் குடிகொண்டு இருக்கிறார். அழிப்பதற்காகவே அந்த கந்த சஷ்டி அப்படிங்கிறதும் சூரசம்ஹாரம் அப்படிங்கிறதும் அங்கே தான் நிகழ்ந்தது. சரி, அப்போது திருச்செந்தூரில் மட்டும் இந்த சூரசம்ஹாரம் நடக்கவில்லை என்பது ஒரு அற்புதமான தகவல். முருகன் 3 இடங்களிலே இந்த சூரர்களை அழிக்கிறார். அதுவும் சாதாரணமாக இல்லை. திருச்செந்தூரிலே கடலிலே அழிக்கிறார். கடலிலே அவர் சூரபதுமனை அழிக்கிறார். அடுத்ததாக திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் தான் நம்ம அறுபடை வீடுகளிலே முதலாவதாக குறிப்பிடப்படுவது. இந்த திருப்பரங்குன்றத்திலே அவர் சிங்கமுகனை எங்கே அழிக்கிறார் அப்படின்னு சொன்னால் நிலத்திலே அழிக்கிறார். அங்கே கடலிலே அழிக்கிறார், இங்கே நிலத்திலே அழிக்கிறார். அடுத்ததாக நாம் இப்போ பார்த்த சமராபுரி, திருப்போரூர், இந்த இடத்திலே வானிலே தாரகாசூரனை அவர் அழிக்கிறார். இந்த 3 இடங்களிலே 3 அசுரர்களை அவர் அழிக்கிறார். இவைகளெல்லாம் காலப்போக்கிலே சிறிது சிறிதாக இந்த செய்திகளெல்லாம் மறைந்து திருப்பரங்குன்றம் தெய்வானையுடன் உரைகின்ற இடமாக மாறியது. திருப்போரூர் என்பது கந்தசுவாமி பெருமாள் இங்கே எழுந்தருளி இருக்கின்ற இடமாக இருக்கிறது. திருப்போரூர் கந்தசுவாமி பெருமான் இங்கே இருக்கின்ற செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களிலே இருக்கின்றவர்களுக்கு குலதெய்வமாக மாறினார். எப்பொழுதும் அங்கே மக்களினுடைய கூட்டம் மொய்த்து கொண்டே இருக்கும். அங்கே இருக்கிற அந்த குளத்திலே எப்போவுமே தண்ணீர் வற்றாது. அவ்வளவு தண்ணீர் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். மிகச்சிறப்பான கோவில். இந்த திருப்போரூரில் இருக்கின்ற கந்தசுவாமி பாலன் தேவராயன் சொன்னது போல ஷண்முகத்து அரசன். அந்த ஷண்முகத்து அரசன் தாரகாசூரனை அவன் வானிலே சூரசம்ஹாரம் செய்தான். இது ஒரு மிகச்சிறப்பான செய்தி. இந்த திருப்போரூர் அப்படிங்கிறது அதிசயங்கள் நிறைந்த இடமாகத்தான் இன்றைக்கும் இருக்கிறது. நிறைய பேருக்கு இங்கே பிரார்த்தனைகள் நிறைவேறும். ஒரு அதிசய முருகனாக அவன் இருக்கிறான். எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், சிதம்பரநாத சுவாமிகள் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் இருந்தார். நம்முடைய நாட்டிலே மகான்கள், சித்தர்கள் மிகச்சிறப்பாக வாழ்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், இனியும் வாழ்வார்கள். அவர்களுக்கு இறைவன் அருளியது அப்படிங்கிறது அற்புதமானது. பலருக்கும் அசரீரியாகவும் பலருக்கும் நேரடியாகவும் காட்சி கொடுத்தெல்லாம் இறைவன் வரங்களை அருளி இருக்கிறான். நம்ம இந்த முருகனுடைய தொடரிலே நிறைய அந்த மாதிரியான அற்புதங்களை, இறைவன் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இறைவன் இந்த வரலாற்று காலத்திலேயே, இப்போ சொல்லப்போனால் ஒரு 400-500 வருடங்களுக்குள்ளேயே பலருக்கும் நேரடியாகவும் காட்சி கொடுத்திருக்கிறார். பல அற்புதங்களையும் அவரவர்களுடைய வாழ்க்கையிலே நிகழ்த்தி இருக்கிறார். குறிப்பாக முருகன். அதனால தான் அவனை வந்து கலியுகத் தெய்வம், கண்கண்ட தெய்வம், கலியுகத் தெய்வம் கந்தன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட அந்த கந்தன் இந்த சிதம்பரநாத சுவாமிகளை ஆட்கொண்டார். எப்படி அப்படின்னு சொன்னால், அதற்கு முன்னாடி இந்த தாரகாசூரனை வதம் செய்த மிக பழமையான க்ஷேத்திரமாக இந்த திருப்போரூர் இருக்கிறது. தாரகாசூரன் அப்படின்னு சொன்னால் அவன் யார் அப்படின்னு சொன்னால், அவன் ஆணவத்திற்கு அறிகுறியாக இருக்கிறான். அதற்கு முன்னாடி திருச்செந்தூரிலே சூரபத்மனை அழித்தார் அல்லவா, அவன் கண்மம், அதாவது கர்மத்திற்கு உரியவனாக இருக்கிறான். திருப்பரங்குன்றத்திலே சிங்கமுகாசூரனை அழிக்கிறார். எங்கே? நிலத்திலே. அந்த சிங்கமுகாசூரன் மாயை அப்படிங்கிற அந்த ஒரு நிலையிலே இருக்கிறான். நம்ம இந்த புராண கதைகளை எல்லாம் படிக்கும் பொழுது, அதுவும் குறிப்பாக அசுரர்களுடைய பெயர்கள் ஒரு குறியீடாக அமைந்திருக்கதை நாம் பார்க்கலாம். சொல்லப்போனால் அந்தகாசூரன் அப்படிங்கிற ஒரு அந்தகாசூரனை சிவபெருமான் அழிக்கிறார் அப்படிங்கிற ஒரு புராணக்கதை உண்டு. அந்தகாசூரன் ஏன் அந்த பேர் வந்தது? அவனை அந்தகனா, கண்ணில்லாதவனா அப்படின்னு சொன்னால் இல்லை, அவன் பெயரே அந்தகாசூரன். ஏன் அப்படின்னு சொன்னால், கண் இருந்தும்
அவன் இந்த உலகத்திலே நியாயமானவற்றை பார்க்கவில்லை. அவன் கெடுதலையே செய்தான். கண்ணிருந்தும் அவன் குருடனாக இருந்தான் ஞானத்தை பொறுத்த வரைக்கும். அதனால தான் அவனுக்கு அந்தகாசூரன் அப்படின்ட்டு பெயரை வைத்தார்கள். இப்படி நம்ம இந்த புராண கதைகளிலே நம்ம ஆழ்ந்து ஆழ்ந்து அதுக்குள்ளே என்ன தத்துவம் இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறமா நம்மளால் இது வெறும் கதையல்ல, நமக்கு சொல்லப்பட்ட பாடம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவாக நம்முடைய சைவ சமயத்தில் 3 குறைகள் மக்களிடம் மனிதர்களிடம் இருப்பதாக சொல்லுவார்கள். அதை அழித்து மேலே வரும்பொழுது தான் நமக்கு முக்தி கிடைக்கிறது. ஆணவம், கன்மம், மாயை அப்படிங்கிற 3 நிலைகள் இவை மனிதனிடம் குடிகொண்டு இருக்கிறது. ஆணவம் அப்படின்னு சொன்னால் நான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம். இது அதெல்லாம் எனக்கு இல்லை, நான் அப்படிலாம் கிடையாது, எனக்கு ஆணவம்லாம் கிடையாது, ஆணவம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறதே அதுவே ஒரு ஆணவம்தான். எனக்கு எந்த விதமான தற்பெருமையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறதே ஒரு தற்பெருமை தான், அந்த ஆணவம். அதனால தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலிலுமே நான் நான் அப்படின்ட்டு நாம் பார்க்குறோம். நான் இப்படி செய்தேன், நான் இந்த ஊருக்கு போனேன், நான் காசிக்கெல்லாம் போயிட்டு வந்தேன், நான் கைலாசத்திற்கெல்லாம் போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதே அதுவே அந்த ஒரு ஆணவத்தை குறிக்கிறது. நாம் போகலை, இறைவனுடைய அருள் நம்மை அழைத்தது, அவன் நம்மை அழைத்தான், நாம் போனோம், அவ்வளோதான். நாமெல்லாம் வரும் ஒரு கருவிகள் தான். நம்மால் ஒரு அடி கூட நாம எடுத்து வைக்க முடியாது. இந்த ஆணவமற்ற நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆணவம் இதைத்தான் அந்த தாரகாசூரன் கொண்டிருந்தான். தாரகன் அப்படின்னு சொன்னாவே ராஜா, அரசன் என்று பொருள். அரசன் என்று சொன்னாலே எப்பொழுதுமே அவனுக்கு அந்த அரசன் அப்படிங்கிற ஒரு பெருமை, ஒரு ஆணவம் அவனுக்கு இருக்கும். தாரகாசூரன் அரசனுக்கெல்லாம் அரசனாக, அசுரனுக்கெல்லாம் அசுரனாக இந்த தாரகாசூரன் இருந்தான். இவனைத்தான், இந்த தாரகாசூரனைத்தான் முருகன் திருப்போரூரிலே அழித்தான். இப்படி 3 நிலைகளிலே, திருப்பரங்குன்றத்திலே, திருச்செந்தூரிலே இந்த அழித்து விட்டு கடைசியாக திருச்செந்தூரிலே, அதை நம்ம அந்தந்த இடத்துல பார்க்கலாம், அவர் சூரபதுமனை அழித்த பொழுது, நம்ம இந்த கடவுள்களிலே நாம் பார்க்கும் பொழுது முருகனை போன்ற ஒரு கருணை மிகுந்த கடவுளை நாம் பார்க்கவே முடியாது. ஏனென்றால் அவன் அசுரர்களை அழிக்கவில்லை, அவர் அழிக்கவே இல்லை, வேறையாக மாற்றினார். இந்த உலகத்திலே எதையுமே அழிக்க முடியாது, முழுமையாக அழிக்க முடியாது அப்படிங்கிறது தான் தத்துவம். ஒன்று இன்னொன்றாக மாறும். ஒரு மனிதன் இருந்தான், அவன் இறந்து போகிறான், சவமாக மாறுகிறான், அவனுக்குள்ளே இருந்த பல வாயுக்கள் வெளியே போய்விட்டன. தத்துவமாக பார்க்கும் பொழுது அவன் உயிர் போய்விட்டது, ஆத்மா போய்விட்டது, இதெல்லாம் பற்றிலாம் நமக்கு தெரியாது. ஆனால் விஞ்ஞானபூர்வமாக பார்க்கும் பொழுது அவனுடைய உடலிலே இருதயம் என்பது நின்று விட்டது, அவன் இறந்து விட்டான். அதற்கு பிறகு அவன் மண்ணுக்குள்ளே போகிறான் அல்லது எரியூட்டப்படுகிறான். அப்பொழுது அந்த உடல் என்பது வேறு நிலையை எய்துகிறது, அவ்வளோதான். அந்த காற்றிலே கலந்து விடுகிறது அல்ல பூமியிலே அழிக்கப்படுகிறது, வேறு சத்தாக அது மாறிவிடுகிறது. இப்படி தான் நம்ம பூமியில் எல்லாமே ஒன்று இன்னொன்றாக மாறும். அதுதான் இறைவனுடைய கருணை அப்படிங்கிறது. முருகன் அசுரர்களை அழிக்கவில்லை, அவன் கடலிலே அந்த சிங்கமுகாசூரனை அழித்து வேலாகவும் சேவலாகவும் அவன் கொண்டான். மயிலாக கொண்டான், சேவலாக கொண்டான். அசுர மயில், தேவ மயில்ங்கிறது அவனிடம் ஏற்கனவே இருக்கிறது. இந்த அசுரனை மயிலாக மாற்றினான், சேவலாக மாற்றினான். அந்த மயிலை தன்னுடைய வாகனமாக கொண்டான், சேவலை தன்னுடைய கொடியிலே ஏற்றுக்கொண்டான். சேவற்கொடியோன் என்கின்ற மிக அழகான பெயரை அவன் கொள்கிறான், ஏற்றுக்கொள்கிறான் திருச்செந்தூரிலே. ஆக முருகன் என்பவன் கருணை கடவுளாக இருக்கிறான். ஒன்றை, அசுரனையே அவன் வேறு விதமாக மாற்றிவிடுகிறான். இப்பொழுது நம்ம திருப்போரூருக்கு வருவோம். திருப்போரூரிலே அவன் ஆணவம் என்கின்றதற்கு ஒரு உதாரணமாக இருக்கின்ற அந்த தாரகாசூரனை அவன் அழிக்கிறான்.
அந்த திருப்போரூருக்கு பக்கத்திலேயே தையூர் என்கின்ற ஊர் இருக்கிறது. அங்கே மிக பழமையான ஆலயமும் கூட இருக்கிறது முருகப்பெருமானுக்கு. அதுவே ஆதி திருப்போரூர் என்று கூட சொல்கிறார்கள். இங்கே திருப்போரூரிலே அவன் அழித்தவன். காலப்போக்கிலே அங்கேயே அவன் குடிகொள்கிறான். அவரவர்களுக்கு என்று கடவுளாக இருந்தாலும் கூட அந்த கடவுளும் தான் வெளிப்படுவதற்கு ஒரு காலத்தை நிர்ணயித்துக் கொள்கிறான். அதுபோல இந்த திருப்போரூரிலே அவன் ஒரு பனை மரத்திற்கு அடியிலே தன்னை அவன் உள்ளே செலுத்தி விடுகிறான். உள்ளேயே காத்து கொண்டு இருக்கிறான். அந்த பகுதி இப்பொழுது மிகப்பெரிய ஒரு நகரத்திற்கான அத்தனை சிறப்புகளையும் கொண்டதாக திருப்போரூர் இருக்கிறது. ஆனால் ஒரு காலத்திலே அந்த இடம் முழுக்க முழுக்க பனை மரங்கள் நிறைந்த இடமாக அமைந்து விடுகிறது. அப்படி இருக்கிறது. அப்படி காலப்போக்கிலே அந்த முருகப்பெருமானை யாரும் வணங்கவில்லை, மறந்து போய்விட்டார்கள் மக்கள் எல்லோரும். அங்கே யாரும் இல்லை. இப்படியாக இருந்த நிலையிலே சிதம்பரநாத சுவாமிகள், சிதம்பர சுவாமிகள் என்று சொல்வார்கள், இவர் மதுரையிலே இருக்கிறார். மதுரையிலே மீனாட்சி அம்மையை வணங்கி கொண்டு அம்மையின் பக்தனாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் இந்த சிதம்பரநாத சுவாமிகளை தன்னுடைய வெளிப்படுத்துதலுக்கு அவர் உபயோகப்படுத்திக் கொள்கிறார் முருகன். அவர் சிதம்பரநாத சுவாமிகள் கனவிலே வந்து இதுபோல ஒரு பனை மரக்காட்டிலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே நான் இருக்கிறேன், என்னை வந்து நீ வெளிப்படுத்தி இங்கே கோவில் கட்டு என்பதாக அவர் சொல்கிறார். கனவிலே வருகிறார், சொல்கிறார். மீனாட்சி அம்மையை ஓடிப்போய் வணங்குகிறார் சிதம்பர சுவாமிகள். அம்மா, இதுபோல் எனக்கு ஒரு கனவு வந்தது, நான் என்ன செய்ய என்று. இது எல்லாமே ஒரு 400 வருடங்களுக்கு ஒன்றாக நடந்த வரலாற்று நிகழ்வுகள். எதுவும் கதை கிடையாது. அவர் எங்கேயோ இருக்கிறார். அவருக்கு இந்த பக்கம் எதுவும் தெரியாது. சென்னப்பட்டணம், மதராசப்பட்டணம் என்று சொல்லப்பட்ட இந்த இடங்களெல்லாம் அவருக்கு தெரியறதுக்கு நியாயமே இல்லை. எங்கேயோ மதுரையிலே இருக்கிறார். அவர் இதுபோல் ஒரு கனவு, முருகன் தன்னுடைய கனவில் வந்த உடனே அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பனைமரக்காடு எங்கே இருக்கும் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியல. அதனால் ஓடிப்போய் தன்னுடைய அன்னை மீனாட்சி அம்மையை வணங்குகிறார். அம்மா, இதுபோல் உன்னுடைய மைந்தன் என்னுடைய கனவிலே வந்தால் நான் என்ன செய்ய என்று கேட்கிறார். அப்பொழுது மீனாட்சி அம்மை அசரீரியாக நீ வடக்கு பக்கமாக செல் என்று அவரை வழிப்படுத்துகிறாள், ஆற்றுப்படுத்துகிறாள். சரி என்று அவர் கிளம்பி அவர் கடற்கரை ஓரமாகவே நடந்து வருகிறார். திருப்போரூரை அடைகிறார். அங்கே அடையும் பொழுது அவருக்கு அதற்கான எல்லா விதமான ஒரு குறியீடுகளும் கிடைக்கிறது. இந்த இடத்தில் செல்வது போல அந்த இடத்தில் இப்படித்தான் செல்ல வேண்டும் என்பதாக மனதிலே அவருக்கு உணர்வுகள் எழுந்து கொண்டே வருகின்றன. அவர் அந்த பனைமரக்காட்டை அடைகிறார். ஒரு குறிப்பிட்ட பனை மரத்திற்கு கீழே ஒரு மேடு போல இருப்பதை அவர் பார்க்கிறார். பார்த்த உடனேயே அங்கே இருக்கின்ற மக்களை எல்லாம் அழைத்து அவற்றை அகற்றச் சொல்கிறார். அகற்றச் சொல்லும் பொழுது அதிலே சுயம்புவாக முருகப்பெருமானும் வள்ளி தெய்வ யானையும் ஒரே கல்லிலே இருக்கிறது, சுயம்புவாக இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு தெய்வ வடிவங்கள் அவருக்கு கிடைக்கிறது. எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அரோகரா, முருகனுக்கு அரோகரா என்று கூச்சலிடுகிறார்கள். அதனை எல்லோரும் பத்திரமாக எடுக்கிறார்கள். எடுத்து அதற்கு கோவில் கட்ட வேண்டும் என்பதாக நிர்ணயித்து பக்கத்திலேயே அதற்கான இடமும், உடனே தெய்வம் நினைத்தால் நடக்காதது எதுவும் இல்லை அல்லவா, உடனேயே எல்லா விதமான அதற்கான ஏற்பாடுகளும் நடக்கிறது. இதுபோல் ஒரு சுவாமிகள் வந்து முருகனுக்கு கோவில் கட்டுகிறார், அதுவும் சுயம்புவாக இருக்கின்ற முருகனுக்கு அப்படின்ட்டு தெரிஞ்ச உடனேயே மக்கள் எல்லாம் தங்களால் இயன்ற செல்வங்களை அவர்கள் சுவாமிகளிடம் கொடுக்கிறார்கள். அவரும் அந்த திருப்போரூர் முருகன் கோவிலை மிக அற்புதமாக கட்டுகிறார். மிகப்பெரிய ஒரு குளம் அங்கே வெட்டப்படுகிறது. எப்பொழுதும் தண்ணீர் இருக்கின்ற நிலையிலேயே அந்த குளம் இருக்கிறது. இந்த கோவில் திருப்போரூர் என்பது இன்றைக்கும் மிக புகழ்பெற்ற ஒரு ஸ்தலமாக இருக்கிறது. அங்கே அந்த மூலவர் அங்கே ஸ்தாபிக்கப்படுகிறார்.
அவர் இந்த பனைமரக்காட்டிலே கிடைத்ததால் அவருக்கென்று மிகப்பெரிய அபிஷேக ஆராதனைகள் என்பதெல்லாம் இல்லாமல் உற்சவருக்கு செய்யப்படுகிறது. அந்த எந்த பனை மரத்தின் அடியிலே அவர் எடுத்தாரோ அந்த பனை மரத்தினுடைய அடிப்பகுதியை ஒரு மிகப்பெரிய பாத்திரம் போல, ஒரு வடிவிலே அண்டா போல செய்து அதற்குள்ளே அந்த முருகனை முதலாக வைத்து கொண்டு வந்ததால் இன்றைக்கும் அந்த பனைமரம் மிகப்பெரிய பாத்திரம் என்பது கோவிலிலே நாம் பார்க்கலாம். விசேஷ நாட்களிலே அவற்றை எடுத்து அபிஷேக ஆராதனைகளுக்கு அந்த தெய்வீக பாத்திரத்தை அவர்கள் உபயோகப்படுத்துகிறார்கள். அந்த கோவிலிலே மற்றொரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கின்ற ஷண்முக யந்திரம் வேறு எந்த கோவிலிலும் இல்லாதபடி ஒரு ஷண்முக யந்திரத்தை தன்னுடைய தவ வலிமையாலே ஏற்படுத்துகிறார் சிதம்பர சுவாமிகள். அதிலே 300 முருகனுடைய பெயர்களை அவர் அமைக்கிறார். அதை யந்திரமாக அமைத்து சன்னிதானத்திற்கு முன்பேயே வலது பக்கத்திலே அந்த யந்திரத்தை அவர் ஸ்தாபிக்கிறார். பொதுவாக மந்திரம் யந்திரம் என்று சொல்வார்கள். மந்திரம் என்பது வாயாலே சொல்லப்படுவது. மீண்டும் மீண்டும் நாம் அதை உச்சரிக்கும் பொழுது நம்முடைய உடலிலே, நாம் ஏற்கனவே பார்த்தோம், ஒரு அம்மையார் அவர் திரும்ப 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 அவர் உச்சரிக்கும் பொழுது வேல்மாறலை அவர் ஒரு தவமாகவே செய்து அந்த உடம்பிலே எல்லா விதமான அந்த ஒரு மாற்றங்களும் ஏற்பட்டது அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். இது மந்திரம். மீண்டும் மீண்டும் நம்ம உச்சரிக்கும் பொழுது அந்த மூல மந்திரங்களை எல்லாம், ரகசிய மந்திரங்களை எல்லாம் உச்சரிக்கும் பொழுது நமக்கு அவை மிகச்சிறப்பான பலனை கொடுக்கும். யந்திரம் என்பது ஒரு விஷயத்தை பொதுவாக சொல்லுவார்கள் செயல்படுத்துவது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க, செயல்முறைப்படுத்துவது. அந்த மாதிரியான ஒரு சக்தி. நாம் இதை செய்ய வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்து கொண்டு முறையாக அதை பூஜித்தால் அந்த யந்திரமே அதை செய்துவிடும். அப்பேற்பட்ட ஒரு மிகச்சிறப்பான யந்திரத்தை, ஷண்முக யந்திரத்தை அங்கே ஸ்தாபித்தார். பிறகு என்ன நடந்தது, மேலும் அந்த கோவிலில் என்ன விசேஷங்கள் அப்படிங்கிறத நாம் மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.